பேனா ஒன்று தன்னோட மூடியை குற்றம் சாட்டி, உனக்கு வேறு வேலை கிடையாது, என் தலையில் உட்கார்வது தான் உன்னோட வேலை, என்னை பார் எத்தனை அழகாக எழுதுகிறேன் என்றது. தன்னை விட்டு அந்த மூடியை தூக்கி வீசிச்சு. பேனா காஞ்சி போச்சு. அதற்கு புத்தி வந்து தன்னை காப்பாற்றும்படி மூடியை அழைச்சிச்சு. மூடியும் மன்னிச்சு மறுபடியும் பேனாவை மூடிக்கொண்டதால் பேனா குப்பை தொட்டிக்கு போகாமல் பிழைச்சிச்சு. பேனாவுக்கு அதன் மூடியானது எவ்வளவு அவசியமோ அதுபோல் நமக்கும் இயேசுவோட துணை அவசியமானது, இவ்வுலகில் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்காக. ஏசாயா 53:3 இப்படியாக சொல்லுது: அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நாமும் கூட நம்மோடு கூட அவர் வருவதை சில நேரங்களில் விரும்புவதில்லை. சில உலக காரியங்களால் இச்சிக்கப்பட்டு இழுக்கப்படும் போது நாம் தேவனோட பாதுகாப்பு தேவையில்லைன்னு விட்டுட்டு அவரை தேடாமல் வாழ்ந்து அவரை மறுதளித்து விடுறோம். இதனால நாம் அவர் கொடுக்கும் ஆவிக்குரிய பலனை இழந்துடுறோம். நாட்கள் செல்ல செல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருவித வறட்சியை உணர முடியும். அவர் நம்மோட இருக்கிறவரை பிறரை மன்னிச்ச நம்மால் அவரை விட்டு தூரம் சென்ற பின் மன்னிக்க முடியாத தன்மை வந்துடுது. ஒரு வெறுமையை உணர முடியுது. நீங்கள் அப்படி இயேசுவே வேண்டாம்னு சொல்லி எங்கேயாவது தூரமாக போயிட்டீங்களா? அவரை திரும்பவும் நம்மோடு சேர்ந்து நம் வாழ்க்கையில் பயணிக்க அழைப்போம். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன், உம் வல்லமை இழந்தேனையா. உம்மை நினையாமல் தூரம் போனேன், என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். அவர் நம்மோடு பயணித்தால் நாம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதலை தாண்டும் பலனை கொடுப்பார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.